எஸ், இப்போ நம்ம பார்த்த போது இல்லஸ்ட்ரேஷன் திருப்பி ஏதாவது சொல்கிறேன், நல்லா கவனிங்க என் வழியில். சேம் இன்டர்மீடியட் யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான சப்போஸ் தட் இன் ஃபேக்டரி கெமிக்கல் ஏ பி சி ஆர் மிக்சடு டு மேனுஃபேக்சர் டி. ஏ பி ஏ பிளஸ் பி பிளஸ் சி சேர்ந்துதான் என்னங்க. After elaborate discussion with various stakeholders, the following standards for material cost was designed. The standard material for 100 kg of output chemical D is made up. Chemical A 30 kg at 4 per kg, chemical B 40 kg at 5 per kg, chemical C 80 kg of 6 per kg. கண்ணு புரியுதுங்களா? For a particular period, 500 kg of chemical D was produced from mix of chemical A 140, B 220, C 440, 5588, 1056, 2860. How do you yield mix and price factors contribute to the variance in the actual cost per 100 kg of chemical D over the standard cost? அப்ப வெரி சிம்பிள் இந்த கணக்கு. ஃபர்ஸ்ட் திரும்பவும் நான் சொல்றேன், எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு தேவைப்படுது. என்னங்க, ஒன்று ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க, இன்னொன்று எஸ். அப்ப ஸ்டாண்டர்டு ஃபார் 100 கிலோ அவுட்புட்டா? இப்போ மெட்டீரியல் இருக்குது, குவான்டிட்டி பிரைஸ் இருக்குது. மெட்டீரியல் சொல்லுங்க, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வாங்க. 30, பி 40 kg, சி. அப்ப பிரைஸ் வந்து 4 ரூபா, 5 ரூபா, 6 ரூபா. அப்ப டோட்டல் குவான்டிட்டி கூட்டிக்கலாமா? 8 4 12 3 150. என்னப்பா டோட்டல் இன்புட் 150, அவுட்புட் எவ்வளவு கிடைக்குது? 100. அப்ப நல்லது புரியுதா? 150 கிலோ கொடுத்தீங்கன்னா எவ்வளவுதான் கிடைக்குது நமக்கு? நார்மல் லாஸ் இருக்குதா? நார்மலா சொல்றானா? நம்ம அசம்ஷன் எடுக்கணும். இது ஒரு சின்ன விஷயம். எப்படி அசம்ஷன் எடுப்போம்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்க, 50 என்னப்பா 50 லாஸ், 100 150 கொடுத்தா 100 வரும். அப்ப எனக்கு என்னது 50 லாஸ், 50 பை 150 என்னங்க 33.3. கிளியரா? அதான் போட்டு புரியுதா? இதெல்லாம் சொல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு கிடைக்குது நமக்கு? கணக்குல கொடுத்துக்கணும். ஆக்சுவல் அவுட்புட் இங்க பாருங்க. For a particular period, 500 kg of chemical D was produced. நல்ல was produced. அப்ப இது அவுட்புட். என்னங்க ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு? 500. அப்ப நீங்க எவ்வளவு இன்புட் கொடுத்துருப்பான்? 150 கொடுத்தா 100 கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வந்துச்சு பாருங்க, ஆன்சர் வந்துருச்சு. சொல்லுங்க. எப்படிங்க? நல்லா இப்ப புரிஞ்சுக்கணும். 150 நான் கொடுத்தா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 100 கிடைக்குதுன்னா அவுட்புட் எவ்வளவு வந்துச்சு? 850 கொடுத்தா எனக்கு வந்துட்டு 500. பார்க்கலாமா? பார்க்கலாம். தப்பா போட்டேன். 150 வகுத்தல் 100க்கு 150 தான். என்னங்க 750 தான் வரும். புரிஞ்சுதுங்களா? சி, இது ஒரு மேட்ரு. பட் லிசன், அது மேட்ரு கிடையாது. இப்போ நான் சொல்ல வர மேட்ரு இது. ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் அவன் சொல்லிட்டான். எவ்வளவு? 140 பிளஸ் 220 பிளஸ் 440. அப்ப 602 சொல்றேன். பண்ணுங்க. 140 பிளஸ் 220 பிளஸ் ஹவு மச்? 800. இதுதான் நீங்க சொன்னீங்க. 800க்கு 500 கிடைக்கும். சரி, புரியுதா? இதான் நீங்க சொன்னீங்க. 800 வந்துருச்சு இன்புட் கொடுத்ததுக்கு. ஆக்சுவலா இந்த பர்சன்டேஜ் வச்சு போட்டா நமக்கு 700 சம்தா வரும். ஆனா நீங்க கணக்குல வந்து ஆக்சுவல் கொடுத்துட்டான். அப்ப நம்ம உடனே என்ன செய்யணும்? இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல போறோம். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ஒர்க்கிங் அவுட்ல இந்த இடத்துல முக்கியமான விஷயம்.
how do yield mix and price factors contribute the variance of actual cost per 100 kilogram of D over the standard cost? இந்த இடத்துல yield பிரச்சனை வந்துருது. அப்ப நம்ம படிச்சோம் CPU என்னங்க, மெட்டீரியல் காஸ்ட், மெட்டீரியல் பிரைஸ், மெட்டீரியல் யூசேஜ். இது ரெண்டு நமக்கு தெரியும். இது யூசேஜஸ் ரெண்டா பிரிக்கிறீங்க. என்னது, ஈல்டு மிக்ஸ். அப்ப இங்க எங்கதான் பிரச்சனை, ஈல்டு மிக்ஸ்ல தான் பிரச்சனை. அப்ப பிரைஸ் யூசேஜ் தான் பிரச்சனை. அப்ப working note in the given problem that 500 kilogram of chemical D were produced from mix of dash. This is actual. This is called actual. 500 kilogram of chemical D were produced from mix of dash. இந்த mix. அப்ப thus 100 kilogram as required in form. ஏன்னா 100 kilogram தான் இங்க கொடுத்துக்கிறான். எதுக்கு, ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். அப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் ஆக்சுவல் அவுட்புட் ஃபார் ஸ்டாண்டர்ட் மிக்ஸுக்கு. சொல்லுங்க, ஆக்சுவல் ஈல்டு எழுதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவல் அவுட்புட், ஆக்சுவல் ஈல்டு ஃபார் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். அப்ப நான் தான் திருப்பி பார்க்கணும். அப்ப இதுதானே ஆக்சுவல் ஈல்டு. ஆக்சுவல் ஈல்டு தானே அதோட ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். நல்லா இப்ப வந்து 500 கிவன் ப்ராப்ளம். 500க்கு 140, 500க்கு 220, 500க்கு 440. அப்புறம் என்னது, அதாவது இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். எனக்கு 500 கிடைக்கணும். இது ஏபியில் இத்தனை ஆகுது. அப்ப 500 பொருள் வரணும். ஏல நான் 140 தரணும். 500 வரணும். பில எத்தனை பொருள் தரணும், 500 வரணும். அப்ப 100க்கு எவ்வளவு நீ கொடுக்கணும்னு கேக்குறாங்க. என்ன கேள்வி எடுத்து, 100க்கு எவ்வளவு தரணும். அப்ப 100க்கு எவ்வளவு, 28 கிலோ, 140 கிலோ. அப்ப 120 கிலோ நீ கொடுத்தினாதான் அவ்வளவுதான். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது. ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இந்த தெளிவா சொல்றேன் என்ன லாஜிக். ஏன்னா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கு, நம்ம ஈஸி கிடையாது. அப்ப ஆக்சுவல் பிரைஸ் ஆஃப் கெமிக்கல் ஏ 588 வகுத்தல் 140. 588 எங்க வந்துச்சு, 588. ஆனா ஆக்சுவல் பிரைஸ் நமக்கு வேணும் இல்லவா, குவான்டிட்டி வேணும் இல்லவா. அப்ப ஏ வந்து எவ்வளவு, ஆக்சுவல் பிரைஸ் ஆஃப் இந்த 4.2, 4.8, 6.5 எப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்ப ஆக்சுவல் பிரைஸ் தெரிஞ்சிச்சு. அப்ப ஆக்சுவல் பிரைஸோட பெருக்குனா தானே உங்களுக்கு இது கிடைக்கும். அப்ப இது வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி நமக்கு கிடைச்சிச்சு, ஆக்சுவல் பிரைஸ் கிடைச்சிச்சு. கிளியரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டுமா. மொதல் பாயிண்ட் தேவை எம்சிக்கு. காஸ்ட் வேரியன்சஸ்க்கு ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். அடுத்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வரணும்ல, புரியுதுங்க இல்லையா? இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இருக்கணும். ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். அவ்வளவுதானே, பெரிய கணக்குங்கிறது. இப்ப 1, 2, 3 ஆக்சுவல் பிரைஸ் கிடைச்சிச்சு. ஒர்க்கிங் நோட் 2 பாருங்க. டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்புட் என்னங்க, 160 கிலோ சொல்லிட்டீங்க. 160 கிலோ ஃபார் 100 கிலோகிராம் கெமிக்கல் டி. ரிவைஸ்டு ஆக்சுவல் குவான்டிட்டி, ரிவைஸ்டு கெமிக்கல் ஏ பி சி 150, 150, 150. revised actual quantity in standard mix. கெமிக்கல் ஏ 150 கிலோக்கு 160. நம்பி புரியுதா? திருப்பி நான் அதை சொல்றேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் புரிஞ்சா இந்த இடத்த ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒர்க்கிங் நோட் 1 என்னன்னா, given the problem 500 கிலோகிராம் டி were produced in the mix of, இந்த மிக்ஸ்ல பிரிக்கிறோம். இது ஆக்சுவல். அப்ப ஆக்சுவல் பிரைஸ் நம்ம எடுத்தாச்சு. 100க்கு எவ்வளவு சொல்லியாச்சு. அப்ப 100க்கு இது ஆக்சுவலா இருந்திருக்கும். அப்ப வாட் இஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி, இன்புட் அவுட்புட்ல இன்புட் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 160 கிலோ இருந்தா தான் நமக்கு வந்து 100 யூனிட்ஸ் கிடைக்கும். 100 யூனிட்ஸ் ஆஃப் டீ கிடைக்கும். புரியுதுங்களா இல்லையா? அப்ப 120 இன்புட் கொடுத்தா 150, 150, 150. வாட் இஸ் இந்த 150 அப்படின்றது தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த 150 லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இங்க 100 கிலோ அவுட்புட் கிடைச்சிருச்சு. 500 கிலோ
ஆனா இங்க எவ்வளவுதான் நீங்க சொல்றீங்க, 120 சொல்றீங்க என்னங்க. ஆனா கணக்குல ஃபர்ஸ்ட் இயர் வந்து 150 நான் போட்டிருந்தேன். எப்படி நான் சொல்றேன் திருப்பி அகைன் ஐ டெல் யூ, இந்த எப்படி 150 வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். லிசன், இங்க பாருங்க. மெட்டீரியல் இதை மூணுத்தையும் கூட்டுங்க. 30, 40, 80, 8 நாள் 12, 150. இது வந்து ஸ்டாண்டர்டுக்கு வந்துருச்சு 150. அப்ப 150 அங்க கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அவன் வந்து சொல்ல மாட்டான் 150 வந்துச்சுன்னா சொல்ல மாட்டான். நம்ம தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். 150 எப்படி வந்துச்சுன்னா இந்த இது கூட்டினாதான் 150 வரும். என்னங்க, இதை அவன் சொல்ல மாட்டான், நம்ம குழப்பிடுவோம். எங்க வந்துச்சுன்னு தெரியல. நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதான் ஆக்சுவல் ஒண்ணு, ஸ்டாண்டர்ட் ஒண்ணு. அப்ப இது ஸ்டாண்டர்ட் எவ்வளவு என்னங்க, ஸ்டாண்டர்ட். அப்ப ரிவைஸ்டு ஆக்சுவல் குவாண்டிட்டி இன் நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மிக்ஸுக்கு 120 கொடுத்தா 100 கிடைக்கும். அப்ப 150 கொடுத்தா 80, 150 கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும் என்னங்க, 150 ஸ்டாண்டர்டு. அதுல மாத்தல, அதை ஏன் ரிவைஸ்டா கொண்டு வரணும் கேள்வி என்னங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப கெமிக்கல் ஏ பி சி வந்து 150க்கு 80, 150க்கு 40, 150க்கு 160 தான், 150 இல்ல 160. அப்ப இது ஒரிஜினல் கிடையாது. இப்ப 100 சார் 100க்கு 150 தான் சார் இருந்துச்சு, நீங்க ஏன் சார் 160 கொண்டு வரீங்கன்னா, இல்ல அது ரிவைஸ்ட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு சார், எங்க சார் 120 வந்துச்சு, நீங்க எங்க சார் பார்த்து 120 சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் சொல்லல 160 அப்படின்றது எங்க சொல்றான்னா இங்க சொல்றான். இந்த யூசேஜஸ் வச்சு நம்ம கணக்கு வைப்பாங்க சொல்லுது, ஆக்சுவல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனாலதான் அது என்ன சொல்றாங்க, ஆக்சுவல் ரிவைஸ்டு ஆக்சுவல் குவாண்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். புரியுதுங்களா. அப்ப அந்த 32, 42, 85, 3 இது பேர் என்னங்க, ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி. புரியுதுங்களா இல்லையா. அப்ப 28, 44, 88 அது ஒரிஜினல். 28, 44, 88 அதோட பிரைஸ் இங்கே இருக்குது 6.5, 4. புரியுதுங்க, 4.2, 4.2, 6.5. இது வந்து ஆக்சுவல் பிரைஸ் இன்டு ஆக்சுவல் குவாண்டிட்டி. புரிஞ்சுதா. இப்பதான் நம்ம உள்ளே வர மேட்டர், ஆக்சுவல் பிரைஸ் இன்டு ஆக்சுவல் குவாண்டிட்டி. எதுக்கு தான் எடுத்துக்கிறோம், எல்லாமே எதுக்கு தான் கன்சிடர் பண்ணிட்டு வரோம், இந்த 160 தான் வரும், 100 தான் வச்சு கன்சிடர் பண்ணிட்டு வரும். அடுத்தது ஆக்சுவல் குவாண்டிட்டி தெரியும், ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தெரியாது. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு எங்க நீங்க கணக்குல 4, 5, 6 என்னங்க, 4, 5, 6. அப்ப ஸ்டாண்டர்டு மெட்டீரியல் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் yield 100 கிலோகிராமுக்கு 30 × 4, 40 × 5, 80 × 6. என்னது 30 × 4 என்னது, 3, 4, 7, 8, 5. ஃபர்ஸ்ட் போட்டது ஸ்டாண்டர்டு காஸ்ட் 100 கிலோக்கு. அதுல வந்து 120, 200, 480. இதுல வந்து குழப்பம் இல்லை உங்களுக்கு. 3 12, 4 5 20, 8 6 48. ஸோ 800 நீங்க சொல்லிட்டீங்க. இவ்வளவுதான் சம்மு. இப்ப மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ் எப்படின்னா டி டி மைனஸ் ஏ. வாட் இஸ் டி, இதான் ஏ. இங்க நீங்க கண்டுபிடிச்சீங்க, இதான் ஆக்சுவல் குவான்டிட்டி மைனஸ். அப்ப ஃபார்முலா என்ன, ஆக்சுவல் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்டு மைனஸா இல்ல இன்டா இன்டா என்னது, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இதுதான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ். ஃபார்முலா வந்துச்சா. கிளியருங்களா. மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், காஸ்ட் பிரைஸ் யூசேஜஸ். என்னங்க, காஸ்ட் பிரைஸ் யூசேஜ் இது ரெண்டுத்தையும் கூட்டினா காஸ்ட் கிடைக்கும். பிரைஸ் எவ்வளவு, 40, 80, 60. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 180. புரியுதுங்களா. அப்ப சார்ட்ல சொல்றேன், காஸ்ட் பிரைஸ் யூசேஜஸ். காஸ்ட் வேரியன்சஸ் என்ன, ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். புரியுதுங்களா. பிரைஸ்னா என்ன வரும்னு சொன்னேன், பிரைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. யூசேஜ் என்ன வரும், யூசேஜ் வரும் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இவ்வளவுதான ஃபார்முலா. அப்ப அகைன் ஐ டெல் யூ, இங்க வந்து உங்களுக்கு சொல்றேன்,
ஸ்டாண்டர்டு 100 கிலோகிராமுக்கு 150, அவுட்புட் 100க்கு 150. இதுதான் ஸ்டாண்டர்ட். ஆனால் இது எடுத்துக்கொள்ள கூடாது நான் சொல்ல வரேன். எப்படின்னா ஆக்சுவலாக எத்தனை அவுட்புட் கிடைச்சிச்சு? 500 கிடைச்சிச்சு. அப்போ டோட்டல் இன்புட் எவ்வளோ? 800 கிலோ இருக்குது. இதானே உங்க கணக்குக்கு நான் சொல்றேன். கன்வெர்ட் டு 100 கிலோகிராம் பேசிஸ்க்கு நீங்க என்ன எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுங்க. ஏன் 100 கிலோகிராம் நம்ம பண்ணணும்? வை ஐ கன்வெர்ட் டு 100 கிலோகிராம் அப்படின்னா, பிகாஸ் ஸ்டாண்டர்ட் இஸ் 100 கிலோகிராம் அவன் என்ன செஞ்சான்? கொடுத்தான். நம்ம ஆக்சுவல்ல எதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு வரணும்? அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம மாதிரி வரப்போம். அதனால 500 140, 500 220, 500 எல்லாத்தையும் கூட்ட 800 வரும் இல்லையா? 440 660 700 800 ஆயிடுச்சு. பட் 800க்கு இல்ல நம்ம கொண்டு வரல, அது 500 கொண்டு வரும். 500 கிலோகிராம் இப்படின்னா 100 கிலோன்னு சொன்னா உங்களுக்கு என்ன? 160 கிலோ வந்துடும். அப்ப லாஜிக்கலா வந்து 100 கிலோ கிடைக்குன்னா எவ்வளவு கிலோ வேணும்ன்றான்? 120 கிலோ வேணும். 150 கிலோ கிடையாது. 150 கிலோ எடுத்தா தப்பு. இப்ப செக் பண்ணி பார்த்தா, ரிவைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். அப்ப ஆக்சுவல் பிரைஸ் என்ன? வாட் இஸ் ஆக்சுவல் பிரைஸ்? ஆக்சுவல் பிரைஸ் வெரி சிம்பிள். 588 டிவைட் பை 140 போட்டா ஆக்சுவல் பிரைஸ் கிடைச்சிச்சு. அப்ப ஆக்சுவல் குவாண்டிட்டி கிடைச்சிச்சு, ஆக்சுவல் பிரைஸ் கிடைச்சிச்சு. அப்ப ஆக்சுவல் குவாண்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ் யூ வில் கெட் an answer. புரியுதுங்களா? 980. சரி, AQ இன்டு SP என்னங்க? வாட் இஸ் AQ? ஆக்சுவல் குவாண்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ். ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் குவாண்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ஆல்ரெடி கொடுத்தாங்க, ஆக்சுவல் குவாண்டிட்டி கொடுத்தான். இது எடுத்துக்கலாம். அப்போ டிஃபரெண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 860 40.8 வந்து. புரியுதுங்களா? எதுவுமே சொல்லாம அப்படி இந்த இதுலயே போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இங்கே தான் சொல்றேன், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் தான் வருது. எதுக்கு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு கேள்வி வருது உங்களுக்கு என்னன்னா, இங்க வரும் why revised standard function. அப்ப why revised? We want to find is the problem because of wrong mix or total quantity. எதனால அந்த இது அட்வர்ஸ் ஆயிருக்கு? வெரி குட். அப்ப we separate mix effect from usages. அப்ப two problems can wrong proportion இருக்கலாம் அல்லது more or less quantity இருக்கலாம். இப்ப தப்பாயிச்சு இல்ல, 150 இல்ல 160 இருந்துச்சு. அப்ப மிக்சிங் தப்பா? எங்க மிஸ்டேக்? அப்ப 160 வந்திருக்கணும், இல்ல சாரி 150 வந்திருக்கணும். ஆனா நீங்க செக் பண்ணி பார்த்தா எவ்வளவு வருது? 160 வருது. அப்ப இங்க மிக்சிங் தப்பு இருக்கு. அப்ப சொல்றான் why we separate mix effect from usage. Two problems, wrong proportion mixing problem இருக்கலாம் அல்லது more or less total quantity usage yield ப்ராப்ளத்துல என்ன சொல்லலாம்? குறைவா இருக்கலாம். அப்ப to separate these two use revised standards. அப்ப என்ன it means keep total quantity same as actual but apply standard proportion. ஏன்? அப்பதான் நம்ம ஆக்சுவலா எவ்வளவு வந்திருக்கு நம்ம பார்க்க முடியும். Keep total quantity same as actual but apply to standard proportion. அப்ப நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் தான் பேஸ் வச்சு தான் நம்ம போறோம். ஆக்சுவல் நடந்துருச்சு, ஆக்சுவல் நடந்துச்சு, ஆனா அது ஸ்டாண்டர்டுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன் ஸ்டாண்டர்ட் பண்ணி பார்க்கணும்? அப்பதான் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் கிடைக்கும். அப்ப யூகேஸ் ஆக்சுவல் இன்புட் 160 தான், ஆனா அங்க என்ன வந்துச்சு? 150 வருது. அப்ப 150க்கும் 160க்கும் டிஃபரெண்ட் இருக்குதா இல்லையா? அப்ப இந்த டிஃபரெண்ட் தான் நம்ம எடுக்கணும். அப்ப திஸ் இஸ் கால்ட் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் வருது. So without revised standard you are comparing actual with standard, wrong comparison போயிடும். அப்ப ரிவைஸ்டு பண்ணாதான் நம்மளால எக்ஸாக்ட்டா என்ன செய்ய முடியும்? ஆக்சுவல் மிக்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் மிக்ஸுக்கு வந்து ஃபேர் கம்பேரிசன் பண்ணா அப்ப RSQ வரணும். அதனால வந்து இந்த RSQ வருதுன்னு உங்களுக்கு என்னது சொல்றேன். புரியுதுங்களா? மற்றபடி இல்ல உங்களுக்கு ஈஸி தான். அந்த ஏன் 160க்கு வர 150 எடுத்துக்கணும், ஏன் நம்ம 120 எடுத்தோம் அப்படின்னு தான் கேள்வி. மற்றபடி இல்லாம உங்களுக்கு என்ன ஈஸி. புரியுதுங்களா இல்லையா? அப்படி போட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா மட்டும் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த கணக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து ரைஸ் லைக் டேக் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. அப்ப நீங்க கேட்டீங்க ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இல்ல